சார் வணக்கம் சார். வணக்கங்க. என் பெயர் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி. நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உப்பு பள்ளம். மேச்சேரியிலேருந்து அவுட்டரில் உப்பு பள்ளங்கிற ஏரியா தான். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பேனல் சீட்டை பற்றி போட்டுட்டோம். ஆமாங்க. இப்போ இன்னைக்கு புதுமையாக நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க, சப்ஸ்கிரைபர். சரிங்க. அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு. அந்த டவுட்டை தான் உங்ககிட்ட கேட்க போறேன். இப்போ 1 கிலோ பேனல் சீட் அப்படின்னா சரிங்க, அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சார் வரும்? 1 கிலோ பேனல் ஷீட் பார்த்தீங்கன்னா 23 சதுரடி வரும். ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 அடி. நீளம் 1 கிலோவுக்கு நீளம்னு பார்த்தீங்கன்னா 6 அடி வரும். 1 கிலோ பேனல் சீட் என்ன ரேட்ல கொடுக்குறீங்க? 180 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. அதே இது 1 கிலோ பேனல் சீட்ல எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரும்? ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்? ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 23 சதுரடி வருங்க. ஒரு சதுரடி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ₹7.85 வருங்க. 8 ரூபா கூட வரல. 7 ரூபா கூட வரல. சரி சார். இப்போ நிறைய வீடியோஸ்ல நான் பாக்குறேன். சரி, 8 அடி சீட் வச்சிருக்காங்க, 7 அடி சீட் வச்சிருக்காங்க, 10 அடி சீட் வச்சிருக்காங்க. அப்படி நிறைய பெரிய பெரிய உயரமா வச்சிருக்காங்க. சரிங்க. அந்த சீட்டுக்கும் இந்த நீங்க வச்சிருக்கிற 3 அடி சீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க ஏன் அந்த 8 அடி சீட்டை சேல் பண்ணல? அதாவது 3 அடி பேனல் ஷீட்னு பார்த்தீங்கன்னா 0.4 mm திக்னஸ் வருங்க. அதே 8 அடி 10 அடின்னு பார்த்தீங்கன்னா 0.8 வருங்க. அதாவது 3 அடி பேனல் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 23 சதுரடி வருங்க. அதே 8 அடி 10 அடி பேனல் ஷீட்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 8 சதுரடி தாங்க வரும். ஏன்னா அது திக்னஸ் கூட இருக்கிறதுனால. இது பார்த்தீங்கன்னா 3 அடி பேனல் ஷீட்டு ₹7.85 முடிச்சிடலாங்க. அதே பார்த்தீங்கன்னா 8 அடி 10 அடி சீட்டு 0.8ங்கிறதுனால ஒரு சதுரடிய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ₹22 வருங்க. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தற்சமயத்துக்கு ஒரு குறைஞ்ச முதலீட்டில் ஒரு பண்ண ஆரம்பிக்கணும்னு தான் ஏழை விவசாயிங்க விரும்புகிறாங்க. அதுக்காக தான் அந்த பேனல் ஷீட்னு கொண்டுட்டு வந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 0.8 10 எல்லாம் போயிட்டீங்கன்னா சதுரடி பார்த்தீங்கன்னா 20-22 வந்துடுதுங்க. அதனால விவசாயிங்க பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம 0.4லேயே நிப்பாட்டிக்கிட்டோம். 3 அடி பேனல் ஷீட்டு மட்டும் சேல் பண்ணுறாங்க. சார், அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிறாங்க. சரி, இந்த 3 அடி சீட்டுன்னு சொல்றீங்க. இந்த 2 சீட்டையும் ஜாயின் பண்றதுக்கு எதுவும் டேப் தருவீங்களா? ஸ்க்ரூ போடணுமா, ஆணி போடணுமா? அது என்ன போடணும் சார்? அதாவது பேனல் சீட்டை டைப்பான செட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்றோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டை எப்படி ஜாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைப் இந்த மேல் கார்னரில் ஃபஸ்ட்டு சீட்டை வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு சீட்டை வச்சுட்டு மேல் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேல் ஆங்கிளில் மட்டும் ஸ்க்ரூ போட்டு அடுத்த பேனல் சீட்டை கட் பண்ணி நம்ம எடுத்து இப்படி இருக்கிற சீட்டில் இப்படி ஜாயிண்டாக அடியில் ஏற்றி விட்டு 2 இன்ச்சு அடுத்தது தாங்க இதில் ஸ்க்ரூ போடணுங்க. அதாவது டேப் போட்டு ஒட்டணும் அப்படின்னா ஒட்டலாம். ஆனால் 6 மாதம் 3 மாதத்துல அந்த பசை விட்டுருங்க. நம்ம ஸ்க்ரூவோ ஆணியோ மரமாக இருந்துச்சுன்னா ஆணி போட்டு, அதுவே ஆங்கிலாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரூ போட்டால் தான் அந்த 10 வருஷம் லைஃப் கண்டிப்பாக 10 வருஷம் வரும். இன்னொரு நேயர் கேட்டுக்கிறாங்க. சரிங்க. இப்போ மேல இந்த ஆங்கிள் போட்டிருக்கீங்கல்ல? ஆமாங்க. இப்போ ஆங்கிள் இடைவெளி சிலர் கட்டை போடுறாங்க. சரிங்க. இந்த இடைவெளி என்ன சைஸ்ல போடணும்? எதுவும் அளவுகள் இருக்கா? அதாவது நம்ம தற்சமயத்துக்கு தான் ஒரு செட்டு தற்சமயத்துக்கு தான் யூஸ் பண்றோம். அதாவது வெட்ட வெளியில ஒரு செட்டு போடுறோம் அப்படின்னா மரமா இருந்தாலும் சரி ஆங்கிலா இருந்தாலும் சரி நம்ம சீட்டு 3 அடிங்கும் போது கண்டிப்பா நீங்க 3 அடிக்கு ஒரு ஆங்கிள் கம்பல்சரி போட்டா போதுங்க. அதே மேல ஒரு மயில் ஒரு குரங்கு இதெல்லாம் உட்காருது அப்படிங்கும் போது கண்டிப்பா அந்த 3 அடிக்கு இடையில ஒரு ஆங்கிள் போட்டீங்கன்னா தான் கண்டிப்பா பேனல் சீட்டு தாங்குங்க. அதே மாதிரி மரத்துல அடிச்சாலும் அந்த மாதிரிதான் 3 அடிக்கு ஒண்ணு போட்டு இடையில ஒண்ணு சென்டரா போட்டீங்கன்னா குரங்கோ மயிலோ இல்லை வேற ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளோ விழுந்தா கண்டிப்பா தாங்கணும் அப்படின்னா இடையில ஒண்ணு போடணுங்க. ரைட். இப்ப அதே இது இன்னொரு நேயர் கேட்டுக்கிறாங்க. குரங்கு மயில்னு சொன்ன உடனே சரிங்க, நிறைய பேர் கேட்டது என்னன்னா, இது எலி கடிக்குமா? சரிங்க, மழை பெஞ்சா சத்தம் வருமா? சரிங்க, காத்து கொஞ்சம் வேகமா அடிச்சா கிழிஞ்சிராதா? எதை வச்சு ஃபிட்டிங் செய்வது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது நம்ம ஃபிட் பண்றது பாத்தீங்கன்னா ஆங்கிள், அதாவது 1க்கு 1 ஸ்கொயர் பைப்பு உங்களுக்கு 20 அடியே பாத்தீங்கன்னா வெறும் 520 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஸ்கொயர் பைப் வாங்கிக்கலாங்க. அது ஸ்கொயர் பைப் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நம்ம மூங்கிலோ இல்ல சவுக்கு மரமோ யூஸ் பண்றோம் அப்படிங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷத்துக்கு மேல வரணுங்கிறவங்க 1க்கு 1 ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணா கண்டிப்பா கம்ஃபர்டபுளா தாங்குங்க. இல்ல நம்ம தற்சமி தான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தா போதும் அப்படிங்கிறவங்க சவுக்கு மரமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்ல நமக்கு ஒரு 8 வருஷம் 9 வருஷம் வரும், நான் மலைப்பகுதியில தான் இருக்கேன், மலைப்பகுதி ஓரமா இருக்கேன், எனக்கு மூங்கில் சீப்பா கிடைக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா மூங்கல்ல யூஸ் பண்ணலாம். மூங்கல்ல யூஸ் பண்றது நல்ல பெஸ்டான ஐடியா. ஏன்னா மூங்கில் நல்லா தாங்கும். சரி, கண்டிப்பா அதுல நீங்க ஸ்க்ரூ போடும் போது தான் இந்த பிட்டிங்ல தான் இருக்கு. நம்ம பேனல் சீட் வாங்கி யூஸ் பண்ணும்போது பேனல் சீட் 10 வருஷம் வந்துருங்க. நீங்க கிட்ட ஸ்க்ரூ போட்டீங்கன்னா கண்டிப்பா 10 வருஷம் வந்துருங்க. எலி கடிக்குமான்னு கேட்டிருக்காங்க. எலியோ அதிகமான கஸ்டமர் கேட்டது எலி கடிக்குமா? கண்டிப்பா எலி கடிக்காதுங்க. ஏன்னா இதுல எலியே மேல ஏற முடியாதுங்க. இந்த பேனல் சீட்ல
எலியே ஏற முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பேனல் சீட்டு வளவளப்பா இருக்கும். இன்னொன்று என்னன்னா கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வளவளப்பா இருக்கும். ஒரு புடிமானம் இருந்தால் தான் அதை கடிக்க முடியுங்க. எந்த ஒரு பொருள் ஒரு சாக்கே இருக்குன்னா அது கண்டிப்பாக சுரசுரப்பா இருக்கும். அதனால எலி கடிக்கும், கரையான் பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வளவளப்பா இருக்கிறதுனால எலி கடிக்க முடியாது. சரிங்க சார். மழை பெஞ்சா சத்தம் வருமானு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா சத்தம் வரும். எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மழை, பெரிய பெரிய சாரல் மழைலாம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சிமெண்ட் சீட்டு போல வர சவுண்ட் அளவுக்கு வராது, ஓரளவுக்கு வரும். காத்து ரொம்ப வேகமா அடிச்சா பிச்சுக்கிட்டு போயிடாதா அப்படின்னு கேட்காங்க. மட்டமா போட்டோமா கண்டிப்பா பிச்சுட்டு போயிருங்க. அதாவது ஏ டைப், அந்த காலத்துல கூரை டைப்பா போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த கும்புடு கொட்டாய்ன்னு சொல்லுவாங்க சில பேரு. அந்த கும்புடு கொட்டாய் வடிவத்துல போடணும். நான் சொல்ற மாதிரி 3 அடிக்கு ஒரு மரத்தை நிப்பாட்டி மரத்தை நெட்டு வாக்கில் வச்சு கட்டிட்டு அதுக்கு இடையில ஒண்ணு போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா காத்தடிச்சா தூக்காது. காத்தடிச்சா தூக்காத அளவுக்கு நம்ம கிட்ட ஆணி அடிச்சுக்கணுங்க. மெயினான விஷயம் கிட்ட ஆணி அடிச்சுக்கணும். அப்படி இல்லை நம்ம தோட்டத்திலேயே சொட்டு நீர் ஓசு இருக்குன்னா மேலே வச்சு அந்த சொட்டு நீர் நெட்டா வச்சுட்டு ஒரு அடிக்கு ஒரு ஆணி அடிச்சிடும் போது கண்டிப்பா தூக்காதுங்க. இப்போ இந்த பேனல் சீட்டை வந்து இந்த கம்பி வேலி அடைச்சிருக்காங்க, அடியில் ஊடி எலி வருது, இந்த பூச்சிகள் வருது, கீரி வருது அப்படின்னு சொல்லி சைடு அடைச்சிக்கலாம்னு சொன்னீங்க ஒரு வீடியோல. இப்ப சைடு அடைக்கும் போது ஒரு அடி மண்ணு தோண்டி உள்ள வைக்கிறாங்க. அந்த மாதிரி மண்ணு தோண்டி உள்ள வச்சேன்னா அது வந்து இத்து போயிடாதா, அரிச்சிடாதா? கண்டிப்பா இத்து போகாது, அரிக்காது, கரையானும் பிடிக்காது, துருவும் பிடிக்காது. இது வந்து அந்த மாதிரி மெட்டீரியல் தான் இது. கண்டிப்பா மண் ஒரு அடி நோண்டிட்டு நம்ம உள்ள வச்சு மண்ணை தள்ளிடும் போது கண்டிப்பா வந்து அந்த சாதாரணமா ஒரு பிவிசி பைப்பை மண்ணுக்குள்ள போடும்போது உங்களுக்கு 20 வருஷம் 30 வருஷம் லைஃப் வந்துடும். இந்த பேனல் சீட்டுங்கிறது 30 வருஷம் 40 வருஷம் எல்லாம் மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னா கண்டிப்பா 30 வருஷம் வரும். சரிங்க சார். இப்போ ஒரு தோட்டத்துல போடுறாங்க, அங்க வந்து மயில் வந்து உட்காருது, குரங்கு வந்து சேட்டை பண்ணி குதிச்சு விளையாடுது. இப்ப மயில்னு பாத்தீங்கன்னா அதே 10 கிலோ இருக்கும். ஆமாங்க. குரங்கும் அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெயிட்டான பொருள் வந்து இந்த சீட்ல உட்காந்தா கிழிஞ்சிராதா எப்படி சார்? அதாவது மயிலோ குரங்கோ முதல்ல அது மேல பறந்து வந்து உட்காரும் போது அதுக்கான புடிமானமே அந்த பேனல் சீட்ல கிடைக்காது. வளவளப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து உட்காந்தாலுமே கண்டிப்பா அது கிளியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதனால புடிமானம் இருக்காது. மெயினா வெயிட்டா வந்து உட்காரும் போதும் ஒன்றாகாது. குரங்கு மெயினா இது மேல ஏறவே முடியாது. ஏன்னா அது வளவளப்பா இருக்கும். இந்த பேனல் சீட்டை மேல நம்ம தொட்டு பார்க்கும் போதே தெரியும் அது ஒரு புடிமானம் இல்லாத ஒரு மெலிசான சீட்டு. தகர சீட்டு சிமெண்ட் சீட்ல இருக்கிற அளவு கூட ஒரு புடிமானம் இதுல இருக்காது. அதனால இதை நம்ம வந்து சாதாரணமா கையில பிடிக்கும் போதே நமக்கு தெரியும் இது குரங்கோ மயிலோ உட்கார்ந்தாலுமே ஒன்றும் ஆகாது, கிளியாது, உடையாது. சார் நிறைய வீடியோல நான் பாக்குறேன். சரிங்க. நிறைய பேர் இந்த கல்லை வச்சு தூக்கி போட்டு கம்பை வச்சு அடிச்சு கத்தியை வச்சு குத்தி இந்த மாதிரிலாம் கிழிச்சு பாக்குறாங்க. சரி, அந்த மாதிரி எதுவும் செஞ்சு காட்ட மாட்டேங்கிங்களா? ஏன் சார்? சார் இது பேனல் சீட்டுங்கிறதே வந்து ஒரு குறைஞ்ச செலவுல ஒரு ஏழை விவசாயி பயன்படுத்துறதுக்காக அந்த பேனல் சீட் உருவாக்கப்பட்டது தான் பேனல் சீட்டுங்க. இது வந்து நம்ம ஒரு சிமெண்ட் சீட் இருக்குன்னா கல்லை தூக்கி போட்டால் கண்டிப்பா உடையுங்க. சிமெண்ட் சீட்டே உடையும் போது நம்ம பேனல் சீட்டு வந்து கண்டிப்பா உடையாது. கல்லை தூக்கி போட்டால் அப்பொழுதைக்கு உடையாது. இன்னொன்று என்னன்னா உதாரணமா நான் இருக்கக்கூடாதுன்னு விரும்புறேன். ஏன் நம்ம வந்து ஓவர் பில்டப்பா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. பேனல் சீட்டுங்கிறது மெயினா யூஸ் பண்றதே ஏழை விவசாயிங்க தற்சமயத்து குத்தகை எடுத்து ஒரு செட்டை போட்டு யூஸ் பண்ணும், ஆடு மாடு கோழி வளர்த்தி அதனால நம்ம ஒரு அமௌண்ட்டை சம்பாரிச்சு அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல ஒரு பண்ணை ஆரம்பிக்கணுங்கிறவங்களுக்காகத்தான் அந்த பேனல் ஷீட் கொண்டு வந்ததே தவிர இதை பில்டப் பண்ணியோ தேங்காய் மரத்துல இருந்து தேங்காய் எடுத்து அடிச்சோ கல் எடுத்து அடிச்சோ கத்தி எடுத்து குத்தியோ என்னுடைய பொருளை நான் வந்து வியாபாரத்துக்காக மிகைப்படுத்தி சொல்லி அதை நான் சேல் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா ஒரு கஸ்டமர் வெயில் காலத்துல வந்து வெப்பம் உள்ள வருமானு கேட்டுக்கிறாங்க. சரிங்க. அதுக்கு என்ன சொல்ல வருவீங்க? அதாவது வெயில் காலத்துல நம்ம நார்மலா தகர சீட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சித்திரை வைகாசி எல்லாம் பாத்தீங்கன்னா அடியில நிக்கவே முடியாது. ஒரு 12-1 மணிக்கெல்லாம் நிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வெயில் வரும். அதே சிமெண்ட் சீட்டுங்கும் போது அதே மாதிரிதான் ரொம்ப வெப்பம் உள்ள வரும். நம்ம பேனல் சீட்ல கண்டிப்பா வெப்பம் சுத்தமே வராது அப்படின்னு சொன்னா அது பொய். 30% கண்டிப்பா. இப்போ நிறைய வீடியோஸ்ல நான் பாக்குறேன், 1 லட்ச ரூபா செலவு பண்ற இடத்துல 10,000, 10,000 செலவு பண்ற இடத்துல 1000, அந்த மாதிரி நிறைய போடுறாங்க. சரிங்க. உண்மையிலேயே அவ்வளவு செலவை நம்மளால மிச்சப்படுத்த முடியுமா? அந்த கண்டிப்பா அப்படி இல்லைங்க. கண்டிப்பா 10% குறையும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா பொய் தான். பேனல் சீட்ல நம்ம தகர சீட்டை போறதை விட ஒரு 4%, அதாவது 4 மடங்கு குறைக்கலாம். இந்த பேனல் சீட்ல செலவை குறைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா 1 லட்ச ரூபாய் செலவு பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 40,000 ரூபாயில முடிச்சிடலாம், 60,000 ரூபாய் மீதி பண்ணலாம். அவ்வளவுதான் இதுல மீதி பண்ண முடியுமே தவிர முழுசா 10ல் 1 மடங்கு தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் தான். நிறைய கம்பெனில 120 ரூபாய்க்கு தரேன், 150 ரூபாய்க்கு தரேன், அந்த மாதிரி இருக்கு. இப்போ உங்ககிட்ட என்னென்ன ரேட்ல எல்லாம் இருக்கு? 120 ரூபாய்க்கு இருக்கா?
அதாவது 120 ரூபா பேனல் சீட்டு முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததே ஜெய் திம்லா பேனல் சீட்டு தான். நாங்கள் வந்து 30 அடி வரலுமே, அதாவது 5 அடியிலேருந்து 30 அடி வரலுமே 4 அடி சீட்டே 120 ரூபாய்க்கு நிறைய சேல் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம், நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேனல் சீட்டோட ரேட்டு எங்கேயோ ஏறி போயிடுச்சு, நிறைய பேர் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்குமே எங்ககிட்ட 120 ரூபா பேனல் சீட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் சீட்டு. இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3.25 அடி இருக்கும், நீளம்னு பார்த்தீங்கன்னா 30 அடி வரலுமே கொடுக்குறோம். குறைஞ்சபட்சம் நீளம்னு பார்த்தீங்கன்னா 5 அடியிலிருந்து உங்களுக்கு 30 அடி வரலுமே கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 120 ரூபா தான். இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா 20 கிலோ வரும். இது 7 ரோலா இருக்குங்க. அதான் வந்து 120 ரூபாய் இப்பயும் சேல் பண்றோம். இப்போ மற்ற பேனல் சீட்லாம் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? அதாவது மற்ற ஒயிட் சீட்டு, அதாவது ஒயிட் பேனல் சீட்டு 3 அடி பேனல் சீட்டு நீளம்னு பார்த்தீங்கன்னா உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு வேணாலுமே நீளம் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 180 ரூபாய்க்கு தான் சேல் பண்றோம். சரி, எதுவும் ஆஃபர் பண்ணியிருக்கீங்களா? இத்தனை கிலோ வாங்கினா டெலிவரி எதுவும் ஃப்ரீ, இல்லை இவ்வளோ கிலோ வாங்கினா என் விலையில குறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு ஏதாட்டும் ஆஃபர் இருக்கா? இது ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோவுக்கு மேலே வாங்கினா தமிழ்நாடு முழுவதுமே மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் கொரியர் ஆஃபீஸில் தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ டெலிவரி தான். ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வர கஸ்டமர் ஒரு 100 கிலோ 200 கிலோ இப்படி வாங்கும்போது கண்டிப்பாக அனுச்சிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கும்.